ECA Tamil Nadu presents Elexpo 2026, Tamil Nadu's premier exhibition on electricals, electronics and power. Explore 250 plus exhibitors, big brands and live demos. Interact with industry experts, build dealership tie-ups and stay ahead. அண்மை செய்தியை பார்க்கலாம். விஜயின் சேலம் சந்திப்பில் உரையாற்ற விஜய் சந்திப்பு நடைபெறும் இடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். அங்கே தாவேகா தொண்டர்கள் கூடியிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். சேலத்தில் என்ன பேச போகிறார் விஜய் என்பது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சேலத்தில் இன்றைய விஜயின் பேச்சு என்பது உன்னிப்பாக கவனிக்கப்படுகிற ஒன்றாக மாறியிருக்கிறது. சேலத்தில் இன்று தாவேகா நிர்வாகிகள் கூட்டம் நடைபெறுகிறது. தேர்தல் நெருங்கும் நிலையில் தாவேகா உன்னிப்பாக கவனிக்கப்படும் ஒரு கட்சியாக மாறியிருக்கிறது. சேலத்தில் என்ன பேச போகிறார் விஜய் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக விஜய் சேலம் சென்றடைந்திருக்கிறார். விஜய்க்கு தாவேகா தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். இன்னும் கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு விஜய் சென்றடையவில்லை. தற்போதைய அண்மை காட்சிகளை பார்க்கிறோம். தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தாவேகாவின் தேர்தல் பணிகள் வேகமெடுத்திருக்கின்றன. இந்த நிலையில் சேலத்தில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை விஜய் நடத்த இருக்கிறார். சேலத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு விஜய் சென்று கொண்டிருக்கிறார். தாவேகா தொண்டர்கள் அவருக்கு வரவேற்பளிக்கும் காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை அங்கிருக்கக்கூடிய செய்தியாளர் விவேகானந்தனிடம் கேட்டு பெறலாம். விவேகானந்தன், வணக்கம். தற்போது என்ன நிலைமை? விஜய் எந்த இடத்தில் இருக்கிறார்? இன்னும் எவ்வளவு மணி நேரத்தில் விஜய் பேச போகிறார்? விக்னேஷ், சேலத்தில் நடைபெறுகின்ற தாவேகாவின் அந்த நிர்வாகிகள் மற்றும் தேர்தல் பரப்புரை கூட்டத்திற்கு ஓமலூர் விமான நிலையத்திலிருந்து தற்பொழுது தாவேகா தலைவர் விஜய் அந்த மாநாட்டு திடலை நோக்கி கிளம்பி வந்துள்ளார். அவருக்கு வழிநெடுகிலும் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்திருக்கிறார்கள். இந்த வருகின்ற இந்த திடலில் அதாவது 11 சட்டமன்ற தொகுதிகளை சேர்ந்த நிர்வாகிகளுக்கு மட்டும் 1990 பேருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அனுமதி சீட்டு ஒன்று முன்பாகவே வழங்கப்பட்டு முறையாக அந்த அனுமதி சீட்டு இருப்பவர்களுக்கு மட்டுமே இந்த மாநாட்டு கூட்டத்திடலுக்கு அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். கூட்டத்திடலில் அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த தடுப்புகளில் ஓரளவிற்கு இந்த நிர்வாகிகள் நிரம்பி இருக்கிறார்கள். விஜயின் வருகையை எதிர்பார்த்து அனைவரும் காத்திருக்கிறார்கள். கடுமையான வெயிலாக இருக்கின்ற சூழலிலும் வெயிலில் இருந்து தொண்டர்களை தங்களை சமாளித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சேலம் தாவேகா மாவட்ட சார்பிலே அவர்களுக்கு தொப்பி, ORS கரைசல், தண்ணி, அது பிஸ்கெட் போன்றவற்றை ஒரு தொகுப்பாக கையில் கொடுத்திருக்கிறார்கள். அனைவரும் வெயிலில் தற்காத்துக் கொள்வதற்காக தொப்பி அணிந்து கொண்டு தயாராக நின்று வருகிறார்கள். விஜய் தற்பொழுது ஓமலூர் விமான நிலையத்தில் இருந்து இந்த கூட்டத்திடலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் ஏறத்தாழ தொண்டர்கள் வழிநெடுங்களும் இருப்பதால் அரை மணி நேரமாகும் அவர் இந்த கூட்டத்தை நெருங்குவதற்காக. அதன் பிறகு நிர்வாகிகள் பேசி முடித்த பிறகு விஜய் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. விவேகானந்தன், தற்போது அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களின் மனநிலை என்ன? அவங்க என்ன சொல்றாங்க? அதாவது தாவேகாவிற்கு சின்னம், அதாவது தனி சின்னம் கிடைத்த பிறகு நடக்கின்ற இந்த கூட்டம் என்றதால் தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அனைவருமே பெரும்பாலானோர் வருகின்ற பொழுதே அந்த தாவேகாவின் சின்னமான விசிலை கையில் எடுத்துக்கொண்டு மூதிக்கொண்டும் தாவேகா என ஆரவாரம்பித்துக் கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றைய சூழலில் அதாவது முதலமைச்சர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதை பற்றியும் பேசுவார் என்று இந்த தொண்டர்கள் மத்தியில் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. விஜய்க்கு ஏற்கனவே ஜனநாயகன் பட நெருக்கடி, CBI விசாரணை போன்ற நெருக்கடிகள்லாம் இருக்கிற நேரத்துல அது பற்றியும் விஜய் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கா?
நிச்சயமாக இதுவரைக்கும் விஜய் இந்த ஜனநாயகம் படம் வெளியீடு தாமதமானதை பற்றி இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஆனாலும் இந்த கூட்டத்திலாவது அதை பற்றி, ஏனென்றால் பாதி தொண்டர்கள் வந்து விஜயினுடைய பேச்சு எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். ஜனநாயகம் படம் வெளியாகாததற்கான காரணம் குறித்து பேசுவாரா என்ற எதிர்பார்ப்பு தொண்டர்கள் மத்தியில் இருந்து வருகிறது. அதையும் இவர் தற்பொழுது பேசுவார் என்ற எதிர்பார்ப்போடு பாதி மேலான தொண்டர்கள் ஆவலோடு இருக்கிறார்கள். விவேகானந்தன், தற்போது சேலத்தை பொறுத்த வரைக்கும் தாவேகாவோட வியூகம் என்ன? யார் யார் முக்கிய முகங்கள்லாம் தாவேகால சேலத்துல செயல்படுறாங்க? அது பற்றிய தகவல்கள் இருக்கா? இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் தாவேகாவின் பொதுச் செயலாளராக இருக்கின்ற புசி, ஆதவ் அர்ஜுன், முன்னாள் அமைச்சர் கே செங்கோட்டையன் உள்ளிட்டோர் வழக்கம் போலவே இந்த கூட்டத்திடலை முன்னின்று ஏற்பாடு செய்து வருகிறார்கள். இங்க சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை 3 மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள். அதில் முக்கியத்துவமாக இந்த தீபன் இந்த முழுக்க இந்த ஏற்பாடுகள் எல்லாம் முன்னின்று செய்து வருகிறார்கள். இந்த நிர்வாகிகள் ஒருங்கிணைந்து, அதாவது சேலம் கூட்டமாக இருந்தாலும் சேலத்தில் இருக்கிற நிர்வாகிகள் மட்டுமல்லாமல் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் அனைவருமே முன்பாகவே வந்து தங்கி இருந்து இந்த கூட்டத்திற்கான முன்னேற்பாடுகளை செய்து வந்திருக்கிறார்கள். விவேகானந்தன், வெயில் தற்போது அதிகரித்திருப்பதை நம்மளால காட்சிகள்ல பார்க்க முடியுது. இது தொண்டர்கள் மத்தியில ஏதாவது அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கா? அது தொடர்பான ஏற்பாடுகள்லாம் அதுக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா? அதாவது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பதனாலே, அதாவது கூட்டத்திற்கான அனுமதி 12 மணி முதல் 3 மணி வரை என்பதால் வெயிலின் தாக்கம் கடுமையாக இருக்கும். அதனை தொண்டர்கள் சமாளித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தாவேகா சார்பில் அந்த தொப்பி, ORS கரைசல், பிஸ்கட், தண்ணி போன்றவற்றை வழங்கியிருக்கிறார்கள். ஆனாலும் இங்கு இருக்கின்ற தொண்டர்கள் இந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் தாவேகா தலைவர் விஜயை காண வேண்டும் என்ற ஆர்வத்தில் ஆவலோடு தொப்பியை அணிந்து கொண்டு, அதுக்கு அதாவது வெயிலில் தற்காத்துக் கொள்வதற்காக அந்த வழியிலே வழங்கக்கூடிய அந்த தொகுப்புகளை ஒவ்வொரு தொண்டர்களும் 2-3 என அதிகப்படியாக வாங்கி வந்து இந்த இது தடுப்பு கட்டப்பட்டுள்ள இடத்தில் நின்று காத்துக் கொண்டு இருக்கிறார்கள். விவேகானந்தன், தற்போது காவல்துறை என்ன மாதிரியான செயல்பாடுகளை பண்றாங்க? இந்த கூட்டத்தை எந்த அளவுக்கு உன்னிப்பா காவல்துறை கவனிக்குது? அதாவது காவல்துறை நேற்று மாலை முதலேயே இந்த கூட்டம் நடக்கின்ற திடலை முழு கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டார்கள். இரவு முழுமையான ஏற்பாடுகள் முடிந்த பிறகு கட்சி தொண்டர்கள், முக்கிய நிர்வாகிகள் என யாரையுமே அந்த அரங்கிற்குள்ளாக அனுமதிக்காமல் வெளியேற்றிவிட்டார்கள். காலை 6 மணி முதலேயே தொண்டர்கள் வருகை அதிகரித்தது. ஆனால் காவல்துறை வழியிலேயே நின்று அந்த கட்சி தலைமை கொடுத்த அந்த அனுமதி, அதாவது அந்த QR கோடு அடங்கிய அந்த அட்டை இருக்கிறதா என்பதை பார்த்து அந்த இருப்பவர்கள் மட்டுமே அனுமதித்து வருகிறார்கள். வெளியில், அதாவது உள்ளே அனுமதி இல்லாதவர்கள் வெளியில் ஏராளமான திறந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த கர்ப்பிணிகள், குழந்தையோடு வந்திருப்பவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், இவர்களை கண்டறிந்து அவர்களை வந்து இங்கே அனுமதி இல்லை, எல்லாரும் வீட்டுக்கு செல்லுங்கள் என்று முழுமையான அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறை வந்து செய்து வந்திருக்கிறார்கள். சரியான நேரத்துக்கு விஜய் வந்து விடுவாரா, இல்லது தாமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது குறிப்பிட்ட நேரம் 12 முதல் 3 மணி வரை இந்த கூட்டம் நடைபெறும் என்பதுதான் இப்ப தற்பொழுது வந்து, அதாவது குறித்த நேரத்தில், அதாவது சென்னையிலிருந்து ஓமலூர் விமான நிலையம் வந்தடைந்து விட்டார். ஆனாலும் விமான நிலையத்திற்கு அருகில் உள்ள அந்த சுங்கச்சாவடி, கருப்பூர் சுங்கச்சாவடி, அதன் பிறகு சேலம் நகருக்குள் வருகின்ற அந்த கொண்டலாம்பட்டி ரவுண்டானா, அதன் பிறகு சீலநாயக்கம்பட்டி, அந்த உயர்மட்ட பாலம், இந்த பகுதியில் எல்லாம் தொண்டர்கள் வந்து அதிகப்படியாக காத்திருக்கிறார்கள். ஆனாலும் விஜயை காணாத, அதாவது வாகனத்துக்கு முன்பாக சில தொண்டர்கள் வந்து இருசக்கர வாகனத்திலும் பயணித்து வருகிறார்கள். இந்த இடங்களில் மக்கள் கூடியிருக்கின்ற இடங்களில் சற்று காலதாமதமாகும். இருந்தாலும் 1 மணிக்குள்ளாக விஜய் இந்த மாநாட்டு திடலை வந்து அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சேலத்துல இவ்வளவு பெரிய கூட்டத்தை விஜய் இன்னைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். இன்னைக்கு சேலத்துல விஜய் பேச போறார். அப்படிங்கும்போது மற்ற கட்சிகள் இதை எப்படி பாக்குறாங்க? சேலம் மாவட்டத்துல மற்ற கட்சிகளின் முக்கிய தலைவர்கள் இதை எப்படி பாக்குறாங்க? விவேகானந்தன், அதாவது சேலம் கூட்டம் மக்கள் சந்திப்பு கூட்டமாகவே வந்து தொண்டர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு இருந்தது. மக்கள் சந்திப்பு கூட்டமாக இருந்தால் ஒரு பிரம்மாண்டமான வந்து மக்கள், அந்த கட்சி தொண்டர்கள் கூடுவார்கள் என்பது வந்து மற்ற கட்சி அரசியல் பிரமுகர்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இங்கு நடக்கின்ற இந்த கூட்டம் மக்கள் சந்திப்பு கூட்டம் அல்ல.
முக்கிய நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் தான். 11 சட்டமன்ற தொகுதிகளை சேர்ந்த 998 பேருக்கு மட்டுமே இங்க இந்த அனுமதி வழங்கப்பட்டு இருக்கிறது. ஒருவேளை மக்களை சந்திப்பு கூட்டமாக இருந்திருந்தால் இது ஒரு மிக பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டியிருப்பார்கள். ஆனாலும் விஜய் சேலம் மண்ணில் என்ன பேச போகிறார் ஏனென்றால் கடந்த சில நாட்களாகவே அதிமுகவோடு தாவேக அதிமுக அந்த கருத்து முரண்பாடு வந்து பேச தொடங்கிவிட்டார்கள். ஆனால் சேலத்தில் சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4 ஆண்டு காலமாக முதலமைச்சராக இருந்திருக்கிறார். இந்த மண்ணில் அவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியை பற்றி என்ன பேச போகிறார், வழக்கமாக அவர் பேசுகின்ற ஆளுங்கட்சியான திமுகவை பற்றி என்ன பேச போகின்றார், சேலத்திற்கு உட்பட்ட இந்த மக்கள் பிரச்சனைகளை அவர் என்ன பேச போகிறார் என்பதெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பாகவே மற்ற அரசியல் கட்சியினர் மத்தியில் இருந்து வருகிறது. நிச்சயமா விவேகானந்தன், நீங்க சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமியோட ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் சேலம் பகுதி. இந்த இடத்துல தாவேகாவுக்கு இருக்கக்கூடிய சவால்கள்லாம் என்னென்ன, அதை எப்படி எதிர்கொள்ள போறாங்க? அதாவது தாவேகா வந்து இப்போது புதுமையாக தொடங்கிய கட்சி. தற்பொழுது முதன்முறையாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலை அவர்கள் சந்திக்க இருக்கிறார்கள். இளைஞர்கள் மத்தியில் தாவேகாவுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கிறது. இந்த சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களோட சொந்த தொகுதியான எடப்பாடி தொகுதி, இந்த பகுதியில் வந்து அதிக அளவு இவங்க அந்த தாவேகாவினர் ஒரு கவனத்தை செலுத்தி வருகிறார்கள். தொண்டர்களும் இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களும் அதிகப்படியாக தாவேகாவிற்கு வந்து, அதாவது இப்போ தற்போது வந்திருக்கின்ற கூட்டத்தை பார்த்தோம் என்றால் பெரும்பாலான அந்த இளைஞர்கள் 35-40 வயதிற்குள்ளாக இருப்பவர்கள் தான் வந்து அதிகமாக இருக்கிறார்கள். இங்கு சேலத்தை பொறுத்தவரையில் இந்த கூட்டத்தில் அதாவது ஒரு 50 வயது 60 வயது கடந்தவர்களை இந்த கூட்டத்தில் நம்மால் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த இளையவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த கூட்டத்திலே இருக்கிறார்கள். இவர்களுக்கு அதாவது 4 ஆண்டு காலமாக முதலமைச்சராக இருந்தவர், பெரும்பாலான அரசியலில் ரொம்ப மூத்தவர்களாக இருந்தவர்கள் எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய சேலம் மாவட்டத்தில் இவர்கள் இப்பொழுது அதாவது வளர்ந்து வரக்கூடியவர்கள், அதாவது இளையவர்கள், இவர்கள் அவர் இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை அவர்களையெல்லாம் கடந்து அவர்களையெல்லாம் வெற்றி பெறுவதற்கு தேவையான வந்து அந்த வீரங்களை இவங்கள் வகுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருந்து வருகிறார்கள். அதே போல இந்த வீரங்களை வகுப்பதற்கு இவர்களுக்கு உறுதுணையாக முன்னாள் அமைச்சர் KA செங்கோட்டையன் இருப்பார் என்று இந்த சேலம் மாவட்டம், அதாவது சேலம், ஈரோடு, நாமக்கல் போன்ற இந்த மண்டலத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் ஒரு KA செங்கோட்டையன் அவர்களை எதிர்பார்த்தே இருந்து வருகிறார்கள். சரி, திமுக, அதிமுக, பாமக 3மே வலுவாக இருக்கக்கூடிய பகுதி சேலம். கடந்த தேர்தல்ல 10 தொகுதிகளை அதிமுக அங்க கைப்பற்றி இருந்தாங்க. இந்த நிலையில தாவேகா களப்பணியில சுணக்கமா இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. தாவேகாவோட களப்பணி அப்படிங்கிறது அங்க எப்படி இருக்கு விவேகானந்தன்? அதாவது உறுதியாக சொல்ல வேண்டும் என்றால் தாவேகாவின் களப்பணியை இனிமேல் தான் அவர்கள் தொடங்குவார் என்று நம்பலாம். ஏனென்றால் இப்பொழுதுதான் அவர்களது கூட்டத்தையே இன்னும் திட்டமிட்டபடி அனைத்து மாவட்டங்களுக்கும் அவர்கள் முடிக்கவில்லை. ஒரு கூட்டம் அவர்கள் நடத்துவதே 1 மாதம் 2 மாதம் என கால இடைவெளி ஏற்பட்டு விடுகிறது. இந்த கூட்டத்தை முடிக்காமலேயே இப்போ தற்பொழுது இன்னும் மார்ச் முதல் வாரத்தில் அல்லது 2வது வாரத்தில் தேர்தல் அறிவிப்புகள் வெளியாகலாம். அதனால் இந்த கூட்டத்திற்கு பிறகுதான் அவர்களது அந்த களப்பணி என்பது மேலும் வந்து அதிகரிக்கும். ஏனென்றால் தற்பொழுது தமிழக முதலமைச்சர் இன்று காலை வெளியிட்ட அந்த அறிவிப்பு என்பது இவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு சவாலாக தான் இருக்கும். அதனால் களப்பணியை தீவிரப்படுத்த வேண்டும். இனிமேல் தாவேகாவினர் முறையாக அடித்தளத்தில் இருந்து தங்களது களப்பணியை தொடங்க வேண்டும். அப்பொழுதுதான் தேர்தலில் நம்மளது முடிவு என்பது நமக்கு சாதகமாக இருக்கும் என்று இவர்கள் இனிமேல் அதிகப்படியாக இவர்களது களப்பணி இருக்கும். ECA Tamil Nadu presents Elexpo 2026, Tamil Nadu's premier exhibition on electricals, electronics and power. Explore 250+ exhibitors, big brands and live demos. Interact with industry experts, build dealership tie-ups and stay ahead.